வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனாக தரப்படுகிறது. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் நம்ம லக்னாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போறாரு. இந்த 13 நாட்கள் சுக்கிரன் நமக்கு தொழில் கிரகம். அதே நேரத்தில் 3ஆம் அதிபதி நம்முடைய படைப்பு திறன், நம்மளுடைய அறிவு கூர்மை, டாக்குமெண்ட்ஸு, தகவல் தொடர்பு, இது சம்பந்தமான முயற்சிகள், அதே போல் தொழிலில் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் பலப்படுத்துகிற வகையில் தான் நமக்கு லக்னாதிபதி அமைகிறார். இந்த 13 நாட்களும் சிறப்பை கொடுத்தாலும் கூட 7ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய பார்வைகள் இருக்கிறதுனால கஸ்டமர் வர்றதுல, கணவன் மனைவி உறவுல, நம்ம புதுசாக நபர்கள்கிட்ட பேசுறதுல, இதில் எல்லாம் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். இந்த பகை கிரகங்கள் சூரியனும் சனியும் பார்வையினால் வரக்கூடிய கிளாஷ் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக நினச்சிக்கிறது. நாம் ஒன்று நினச்சிட்டு பேசும்போது எதிர் தரப்பில் அவங்க ஒரு இது நினச்சிட்டு போகும்போது டீக்ரேடாக மாறிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அசஸ்மெண்ட் தவறாக போயிடும். ஸோ அந்த வகையில் அணுகுமுறைகளை கொஞ்சம் பொறுமையாக பரிசீலிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எபிலிட்டி டெவலப் ஆகும், உங்களுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படாது. இந்த 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சூரியன் பலம் பெறுகிறார். அப்போ நம்ம லக்னாதிபதி பலம் பெறும்போது நம்மளுடைய சொந்த எபிலிட்டிங்கிறது நல்லா இருக்கும், செயல்திறன் அதிகரிக்கும், நமக்கு பண வரவு அதிகரிக்கும், உத்தியோக பலம் அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் டிமாண்டு நல்லா இருக்கும், அதுக்கான ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு வசீகரம் கிடைக்கும், தொழிலுக்கான வசீகரம் நன்றாக இருக்கும். அந்த அமைப்பில் நமக்கு சுயபலம் அப்படிங்கிறது ஹெல்த் ரீதியாகவும் நன்மை தரும், ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். அரசியலில் இருக்கவங்க, அரசு அதிகாரத்தில் இருக்கவங்க, அரசு துறையில் இருக்கவங்க எத்தனை பேருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ப்ரொமோஷனை கொடுக்கும், டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அந்த 26ஆம் தேதிக்கு மேலே 4 நாட்கள் 30ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம். இப்போ இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் நமக்கு 12ஆம் அதிபதி சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கு. ஹஸ்த நட்சத்திரம், 6ஆம் இடத்துல திருவோண நட்சத்திரம், 10ஆம் இடத்துல ரோகிணி நட்சத்திரம். அப்ப சந்திரன் தான் நமக்கு பண வரவுக்கு ஒரு ஆதாரமான கிரகம். அந்த 4 நாட்களும் நமக்கு பண வரவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால பேச்சு, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய தொழில் பலம் அனைத்துக்குமே ஒரு வசீகரம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். இதில் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரம் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வடிவமைச்சிக்கலாம். ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு திருமண வரன் பார்க்கறது, புத்திரபாக்கியம் மற்றும் சுபகாரியங்களுக்கான ஒரு தேடுதல், இதெல்லாம் இருக்கவங்களுக்கு பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்கும். அந்த பூர்ண நட்சத்திரத்தில் இருக்கும்போது கம்யூனிகேஷன் மற்றும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வாங்கிறது, டெவலப்மெண்ட்ஸு முதல் 13 நாட்கள் அதில் வேலை செய்யும். அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு கோச்சார பலன்னு வரும்போது உங்களுக்கு திசைகள் அப்படிங்கிறதுல சனி திசை யாருக்காவது நடந்துக்கிட்டு இருந்தால் அதில் புத்திகளில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கவங்களுக்கு சூரியன் சம்மந்தப்படும் போது நன்மைகள் நடக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த புத்திகள்லாம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். பிரச்சனை அப்படிங்கிறது ராகு, குரு, சனி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு, அந்த திசா புத்திகளில் இருக்கவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். இந்த டைமிங் டஃப்பாக இருக்கும். சில பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். அது எப்போ தீருங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஜனன ஜாதகப்படி திசைகள் எப்போ மாறுது, அந்த திசைகள் புத்திகள் எப்போ சாதகமாக வருதுங்கிறத நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி கணித்து நம்ம பார்த்துக்கணும். அதில் பலம் கிடைக்கும். பொதுவாக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் கலைத்துறை,
ஒரு சுமூகமாக வந்து டீல் பண்ணுறது, ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறது, அது மாதிரியான ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு பணிகளில் அவங்களுக்கு புகழ் கிடைக்கும். அந்த ஒரு வளர்ச்சிகள் உண்டு. நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இருக்குது. அதனால் இது அரசு துறைகள், அரசியல்கள், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான துறைகள் மற்றும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வந்து நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணுறது. சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம், நீர் சம்பந்தப்பட்ட பொருள்கள், இப்போ கடல் படு பொருள்கள், வாணிகம், இதெல்லாம் வந்து இங்கே நல்லா நடக்கும். நிலைத்த தன்மையாக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பாலிசி யூஸ் பண்ணுவீங்க. தொழில் வளர்ச்சியும் ஒரே ஸ்டாண்டர்டாக போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு உண்டான ஒரு விஷயம். அட்ராக்டிவாகவும் பண்ணிக்க தெரியும். ஒரு தொழிலை வந்து பல பேரும் பார்த்து ஒரு ரசிக்கிற வகையிலையும், பல பேருக்கும் ஒரு வசீகரிக்கக்கூடிய வகையிலையும் உங்கள் தொழில் அமைப்பை கொண்டு வந்துடுவீங்க. அதற்குண்டான திறமைகளும் சிந்தனை செயல்பாடுகளும் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா லக்னத்தில் இருக்கிற அந்த பலமே சுக்கிரனாகவும் சூரியனாகவும் நமக்கு வேலை செய்யுது. ஒரு சிலருக்கு அது வந்து கேதுனுடைய புள்ளிகள் அமையும். அப்படி இருக்கும்போது கேது வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய அறிவு, திறமை, இதை வச்சு முன்னேறிடுவாங்க. அதனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நல்லா இருக்கு. கண்டகச்சனிங்கிறதுல பெருசா பயந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் இடம் மனைவியோ அல்லது கணவனோ என்றால் 8ஆம் இடம் வந்து அவங்க பேசுகிற பேச்சு. அப்போ அவங்க பேசுகிற பேச்சு நம்மளுக்கு காயப்படுத்தும். அதுக்காக நம்ம வந்து மாற்று ஆர்கியூமெண்ட் போக 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 அது வம்பு வழக்கம் மாறும். ஸோ அதில் விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் இருந்துட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த ராகுவே வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார். அதனால் பெருசாக நம்மளை டார்ச்சர் பண்ணுறதோ அல்லது நம்மளுக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கறதோ பலவீனப்படுத்துறதுக்கோ அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த போகிற நட்சத்திரப்படித்தான் இந்த கிரகம் வந்து நமக்கு நன்மைகளை செய்யும். அதனால் ராகு என்ற நட்சத்திராதிபதி சனி நமக்கு சாதகமாக இருக்கிறார். அதே மாதிரி குருவும் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போகிறது நமக்கு ஆதாயம். அதுவும் இந்த மாதத்தில் வந்து செப்டம்பரில் சூரியன் போகக்கூடிய சஞ்சாரங்கள் நட்சத்திரப்படி சாதகமாக இருக்கிறது. இதில் வந்து சனி வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடத்தினுடைய ஒரு கெடுபலனை பெருசாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கஸ்டமர் வந்து நம்மளை வந்து நெகட்டிவாக நினைக்கிறாங்க அல்லது கஸ்டமர் நம்மளை வந்து அவாய்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சனி வேலை செய்யணும். ஆனால் அது குரு நட்சத்திரத்தில் இருக்கனால அவங்களுடைய சிந்தனைகளுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்காது. நமக்கு சப்போர்ட்டிவாக தான் வேலை செய்வாங்க. அதுக்கு தகுந்தபடி சூரியனும் பலமாக இருக்கிறாருங்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம் எஸ். நன்றி, வணக்கம்.